நுவரெலியாவில் உச்சம் தொடும் வறட்சி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் புதிய நடவடிக்கை. இந்தோனேசியாவில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இன்று நாடு தழுவிய ரீதியில் அரசு மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு. ஈரான் போர் உலகை அச்சுறுத்தும் பாரிய உணவு நெருக்கடி. உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவதாக ட்ரம்ப் கூறுகிறார். RMV வாகன பதிவு மோசடி. நுவரெலியாவில் உச்சம் தொடும் வறட்சி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான வறட்சியான காலநிலை காணப்படுகின்றது. இதனால் வெயிலின் தாக்கமும் வெப்பமும் சுட்டரிக்கின்றன. வெப்பம் காரணமாக நீர்நிலைகளினதும் நீர்த்தேக்கங்களினதும் நீர்மட்டம் மிக வேகமாக குறைந்து வருவதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பம் காரணமாக பல பிரதேசங்களில் குடிநீருக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் குடிநீரினை மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் பாவிக்குமாறு நீர் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக காசல்ரி, மவுசாக்கலை, கெனியோன், லக்சபான, நவலக்சபான, மேல் கொத்மலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் கணிசமான அளவு நீர் தாளிறங்கியுள்ளன. இதனால் எதிர்காலத்தில் நீர்மின் உற்பத்தியின் அளவு குறைவடையும் அபாயம் காணப்படுவதுடன் விவசாய நடவடிக்கைகளும் கேள்விக்குறியாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நீர்வளம் மற்றும் நிலவளம் நிறைந்துள்ள நுவரெலியா மாவட்டத்தில் இந்த அளவுக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் வறட்சி காலங்களில் தொடர்ச்சியாக காடுகளுக்கு தீ வைப்பது என பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர் தீ வைப்பு காரணமாக புவி வெப்பமடைந்து நீரூற்றுக்கள் அற்றுப்போயுள்ளமையும் நீர்ப்போசன பிரதேசங்களுக்கு காடுகளுக்கு தீ வைக்கப்பட்டிருப்பதனால் வளமைக்கு மாறான வெப்பநிலை காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை உலகின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகளான டெவோன் சென்க்ளையார் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளமையினால் நீர்வீழ்ச்சியின் அழகும் குன்றிப்போயுள்ளன. இதனால் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகளின் வருகை கணிசமான அளவு குறைந்துள்ளதாக இதனால் அந்த பகுதியில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் புதிய நடவடிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகளுக்கு மத்தியில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் அதிரடி முடிவை எடுத்துள்ளது. 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் நிபந்தனைகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதன் இறக்குமதி விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விற்பனை விலையை விட அதிகரிக்கும் பட்சத்தில் எரிபொருள் இறக்குமதி வழங்கும் நிறுவனங்கள் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலுத்த வேண்டும். இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு எரிபொருட்களின் விலைகளையும் உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்தோனேசியாவில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை. இந்தோனேசியாவின் வடக்கு மொலுக்கா கடல் பகுதியில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. இதன் மையப்புள்ளி இந்தோனேசியாவின் டெர்னேட் நகரத்திலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் சுமார் 127 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக USGS தெரிவித்துள்ளது. நிலநடுக்க மையப்பகுதியை சுற்றியுள்ள 1000 கிலோமீட்டர் பரப்பளவில் குறிப்பாக இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா கடற்கரை பகுதிகளில் சுனாமி அலைகள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை முறைமை எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தோனேசியாவின் சில கடற்கரை பகுதிகளில் கடல் மட்டத்தை விட 0.3 மீட்டர் முதல் 1 மீட்டர் உயரம் வரை அலைகள் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குவாம், ஜப்பான், மலேசியா, பப்புவா நியூ கினியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகளின் கடற்கரை பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கு குறைவான அளவில் அலைகள் இருக்கலாம் என முன்னறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் இந்த நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் பின்னர் அது 7.4 திருத்தப்பட்டதாகவும் USGS தெரிவித்துள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் ஜப்பான் கடற்கரை பகுதிகளில் சிறிய அளவிலான கடல் மட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் ஆனால் சுனாமி சேதம் ஏற்படும் அபாயமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு நிறுவனம் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பரப்பு, தீவுகள் மற்றும் அதன் பிரதேசங்களுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று அறிவித்துள்ளது. இன்று நாடு தழுவிய ரீதியில் அரச மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு.
இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோதமான இடமாற்ற நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. முறைமையான விதிமுறைகளை பின்பற்றாமல் மேற்கொள்ளப்படும் இடமாற்றங்கள் மருத்துவர்களின் சேவையை பாதிப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்று காலை 8 மணி முதல் தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் சேர்ந்த மருத்துவர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் கலந்து கொள்வார்கள். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக வெளிநோயாளி பிரிவு மற்றும் ஏனைய மாதாந்த முறைமை சிகிச்சை பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. எனினும் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழமை போன்று இயக்குமா என்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏற்கனவே இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சுகாதார அமைச்சின் மெத்தன போக்கை கண்டித்து மீண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் உலகை அச்சுறுத்தும் பாரிய உணவு நெருக்கடி, 45 மில்லியன் மக்கள் பட்டினி நிலைக்கு தள்ளப்படும் அபாயம். ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது எரிசக்தி அதிர்ச்சியை தாண்டி தற்போது உலகளாவிய உணவு பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையோடாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் சரக்கு கப்பல்கள் நீண்ட தூர மாற்றுப்பாதைகளில் திருப்பி விடப்பட்டுள்ளன. இதன் விளைவாக கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதோடு தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் முதல் சில்லறை விற்பனை நிலையங்களில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தினதும் விலைகளும் சடுதியாக உயர்ந்துள்ளன. இந்த நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள எச்சரிக்கையில் பின்வரும் முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் உணவு, எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக மேலதிகமாக 45 மில்லியன் மக்கள் கடுமையான பட்டினி நிலைக்கு தள்ளப்படக்கூடும். இதன் மூலம் உலகளவில் பட்டினியால் வாடுவோரின் மொத்த எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 319 மில்லியனை தாண்டும் என அஞ்சப்படுகிறது. ஈரான் மோதல் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் உள்ள வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் மீதான அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எரிசக்தி விநியோக தடையால் ஏற்கனவே நிலை குலைந்துள்ள உலக பொருளாதாரம் தற்போது அடிப்படை தேவையான உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தினால் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு இந்த விநியோக தடைகளை நீக்க தவறினால் இது ஒரு பாரிய மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஈரான் ஒரு இணக்கப்பாட்டுக்கு முன்வராவிட்டால் அந்நாட்டின் மின் உற்பத்தி உட்கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் தற்போதைய நிலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அநேகமாக இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஈரானின் ராணுவ கட்டமைப்பு சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அடுத்த கட்டமாக அந்நாட்டின் மின்சார விநியோகத்தை குறிவைத்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RMV வாகன பதிவு மோசடி, ஆணையாளர் நாயகத்தை தொடர்ந்து அவரது உறவினரும் கைது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அதே வாகன பதிவு மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய அவரது நெருங்கிய உறவினர் ஒருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மாவத்தகம மாரளந்த பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒரு தொழிலதிபர் ஆவார். இவர் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தின் சகோதரியின் மகன் என தெரிவிக்கப்படுகிறது. 28 முதல் 8583 இலக்கமுடைய கெப்ரக வாகனத்தின் பாகங்களை சட்டவிரோதமான முறையில் ஒன்றிணைத்து அதன் செசி இலக்கத்தை மாற்றுவதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 27,8454 இலக்கமுடைய பாரவூர்தி ஒன்றின் பாகங்களை முறைகேடாக பயன்படுத்தி பதிவு செய்தமைக்கும் இவர் உதவி புரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி கமல் சுதந்த அமரசிங்க கொழும்பு 7 உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த பாரிய மோசடி குறித்த விசாரணைகளை பாணந்துறை வாளன மத்திய ஊழல் தடுப்பு படையினர் ஆரம்பித்திருந்தனர். தற்போது காவல்துறை மா அதிபரின் உத்தரவின் பேரில் இவ்விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னரே இந்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நிதி விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.